வணக்கம் மக்களே, வெல்கம் டு தியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, திருப்பதிக்கு நாங்கள் போயிருந்தோம். அதாவது 3 வயசு பாப்பாவும் 1 வயசு பாப்பாவும் கூப்பிட்டு போயிருந்தோம். ஸோ அவங்களுக்கு என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணி கூப்பிட்டு போனோன்றது தான் ஃபஸ்ட்டு வீடியோவில் காமிச்சிருந்தேன். அதில் வந்து ராகியில் லட்டு மாதிரி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நட்ஸு, அதுக்கப்புறம் மாதுளம்பழம் அதெல்லாமே எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஏன்னா எப்படியோ 2 நாள் அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பாப்பாங்களுக்கெலாம் அங்கே வெளியில் ஹோட்டல்லலாம் வாங்கித்தர முடியாதுன்ற ரீசன்னால் ஓட்ஸ் பவுடர் எடுத்துகிட்டு போயிருந்தேன், பொட்டுக்கடலை பவுடர் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதே மாதிரி பொமக்ரானட்டு ஃப்ரூட்ஸ்லாம் முடிஞ்செல்லாம் கொண்டு போயிருந்தோம். நாங்கள் வந்து கும்மிடிப்பூண்டியில் இருக்கோம். ஸோ நாங்கள் இங்கேருந்து பஸ்ஸில் போயிட்டோம். அவங்க வீட்டில் இருந்துட்டு ஆர்னி சைட்லேருந்து அவங்க பஸ்ஸில் வந்துட்டாங்க. எங்களுக்கு பசங்களை பஸ்ஸில் கூப்பிட்டு போகிறதுலாம் டாஸ்க்கே இல்லைங்க. ஏன்னா நாங்கள் எப்போவுமே பஸ்ஸில் தான் போயிருக்கோம். காருன்றதுலாம் ரொம்ப ரொம்ப ரேரஸ்ட்டு. அந்த மாதிரி தான் நான் சிங்கிளாகவே தனியாகவே 2 பாப்பாவே கூப்பிட்டு போயிருக்கேன். அதனால் எனக்கு அந்தளவுக்கு எதுவும் தெரியல. பஸ்ஸிலலாம் ஒரே சேட்டை தாங்க. கத்திக்கிட்டே அக்காவும் தங்கச்சியும் கத்திக்கிட்டே அமக்கலம் பண்ணிக்கிட்டே எதுவும் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து இது பாருங்கள் கடலை மிட்டாய் பர்ஃபி சாப்பிட்றோம். ஏன்னா குழந்தைக்கு முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்துட்டு நேச்சுரல் ஃபுட்டாக எதெல்லாம் ஹெல்த்தியாக இருக்கோ அது மட்டும் தான் தருவோம். நாங்கள் வந்து 2 பஸ்ஸு மாறுற மாதிரி இருக்கோம். கும்மிடிப்பூண்டியிலேருந்து ஒரு பஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு காளஹஸ்தி பஸ், அதில் திருப்பதி பஸ்ஸில் போய் இறங்கி அங்கேருந்து கீழ் திருப்பதி அந்த மாதிரி போனோம். மோஸ்ட்லி என்கிட்ட வந்து சின்ன பாப்பா மட்டும்தான் இருப்பாள். ஏன்னா சின்ன பாப்பா யார்கிட்டையுமே சீக்கிரமாக போக மாட்டாள். அவங்க அப்பா கிட்டே இருந்தாலும் சரி, அம்மா கிட்டே இருக்க மாதிரி இருக்க மாட்டாள். ஸோ சின்ன பாப்பா பிறந்ததுலேருந்து என்கிட்டயே தான் வந்து சின்ன பாப்பா அதிகமாக இருக்கா. பெரிய பொண்ணு வந்து என் ஹஸ்பண்ட் கூட எப்போவுமே இருப்பாள். இதுதான் காளஹஸ்தி கோயில் பாருங்கள். நான் இதோட கல்யாணம் ஆகி 4 இயர்ஸ் ஆகுது. இதுதான் ஃபஸ்ட்டு வருஷம் என் ஹஸ்பண்ட் ஃபேமிலியோடு போகிறது. எனக்கு ட்ராவல் பண்ண ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, பசங்களை கூட்டிகிட்டு ட்ராவல் பண்ணுறது தான். அவங்க தூங்கிட்டாங்கனாலும் கஷ்டம், முழிச்சிட்டு இருந்தாலும் கஷ்டம். தூங்கிட்டாங்கன்னா 2 பேருமே தூங்கிடுவாங்க. ஸோ மடியில் வச்சுட்டு 2 பேரையும் தூங்க வைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி ஸ்டாப் வரும்போது ஏஞ்சிக்க மாட்டாங்க, அதெல்லாம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ இதனால் ட்ராவல் பண்ணுறதே கொஞ்சம் அந்தளவுக்கு வெறுத்துட்டேன். ஸோ ட்ராவல் பண்ணும்போது அவங்களுக்கு தேவையான திங்ஸு அது இதுன்னு கொண்டு போனோம். தண்ணி, சாப்பாடு, டைப்பர், பசங்களை தூக்கிட்டு போகிறது அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஒரேடியாக நாங்கள் கீழ் திருப்பதி வந்துவிட்டோம். இப்போ வந்து பிரசாதம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ பிரசாதம் வந்து சாப்பிட்லான்னு போயிட்டோம். நானும் என் ஹஸ்பண்ட் ஃபேமிலி எல்லாம். பாப்பா வச்சுட்ருக்காங்க பாருங்கள் மாமனார். இந்த சாதம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. சாம்பார் சாதம் தான், சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு மாமியாருக்கு வேண்டுதல் இருந்துச்சு. அவங்க ரிட்டையர் ஆனால் வந்துட்டு கோயிலுக்கு வரேன்னு வேண்டியிருந்தாங்க. ஸோ அதனால் ஃபேமிலியாக போயிருந்தோம். அவங்க மொட்டை அடிக்கிறதுக்காக போயிருந்தோம். ஸோ அதனால் எல்லோரும் போயிட்டு நாமெல்லாம் போட்டுட்டு வந்துட்டோம். இதுதான் எங்கள் வீட்டு குட்டி மகாராணி. இவங்க பேர் வந்து சிவாத்மிகா தியா. பாருங்கள் எவ்வளோ அழகாக சேட்டை பண்ணிகிட்ருக்காங்கன்ட்டு. இவங்க தான் மாமியார். மொட்டை அடிச்சுட்டு அவங்க குளிச்சுட்டு வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தாங்க. அடுத்து காலையில் நாங்கள் வந்துட்டு வேறு ஒரு கோயிலுக்கு கிளம்பிட்டோம். திருப்பதிக்குள்ளே வந்து ஃபோன் அலோடு இல்லை. ஸோ நாங்கள் அன்றைக்கி போன அன்றைக்கி திருப்பதியில் சாமி பார்த்துட்டோம். அன்றைக்கி நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் வந்துட்டு வேறு கோயில் பார்க்குறதுக்காக கிளம்பிட்டோம். நிறைய கோயில் பிளான் பண்ணியிருந்தாங்க, பட் அது வந்து எதுவும் செட் ஆகலை. ஸோ அது கீழ் திருப்பதியில் இன்னொரு கோயிலுக்காக நாங்கள் நைட்டு ஸ்டே பண்ணியிருந்தோம். அந்த கோயில் பார்த்துட்டு நாங்கள்லாம் வந்துட்டு அப்படியே ஊருக்கு கிளம்பிட்டோம். அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. நாங்கள் இப்படி வந்துட்டோம். ஏன்னா ஹஸ்பண்ட்க்கு வந்து லீவ் கிடைக்கல. இப்போ தான் ஜாயின் பண்ணார் நியூ கம்பெனின்றதுனால. அவ்வளோதான், இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு வீடியோ பாருங்கள் மறக்காமல்.